வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் பச்சரிசியை எடுத்து இது 45 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு அரைச்சி வச்ச மாவை எடுத்து இப்போ நான் வாணலியில் ஊற்றிட்டேன். இதை கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒட்டாமல் வரும். இது இரும்பு வாணலிங்கிறதுனால ஒட்டிட்டு வருது. இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை அரைக்கும் போதே நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். நான் அப்போ சேர்க்காததுனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மாவு கெட்டியானதுக்கப்புறம் அதை நம்ம தட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை நம்ம அதில் கலந்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு வச்ச மாவை முறுக்கு குழலில் போட்டு நீளமாக புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை கட் பண்ணி வச்சாச்சு. 1 கப் அரிசிக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் 1/2 கப் தண்ணியை சேர்த்துக்கிட்டு அந்த 1 கப்பு வெல்லத்தை அதிலே சேர்த்து கரையை விட்டு வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்குறோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணியை பாத்திரத்தில் விட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது கொதிக்கட்டும். இப்போது நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 1/2 மூடி தேங்காவை எடுத்து மிக்சியில் அரைச்சி அதில் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து பிழிஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போது தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொழுக்கட்டையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த சமயத்தில் கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இனிப்பு நல்லா கொழுக்கட்டையில் இறங்கியிருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிச்சிருச்சு. எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இப்போது ஒரு 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி அதை இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.